செய்தியாளர் சுரேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். நாம் அவரிடமும் பேசலாம். சுரேஷ்குமார், இப்போ விபத்து நடந்து விட்டது, என்ன பிரச்சனை என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தற்போது காவல்துறையினர் யாரேனும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்களா? இது தொடர்பாக விசாரணையை தொடக்கி இருக்கிறார்களா? அடுத்து என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறார்கள் தாவைக்கவினர்? திலகவதி, நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் அந்த மிகப்பெரிய 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் என்பது கீழே விழுந்து விபத்தை சந்தித்திருக்கிறது. தற்போது அந்த கீழே விழுந்த கொடிக்கம்பத்தை தூக்கி அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கொடிக்கம்பம் ஒரு கார் மீது விழுந்திருக்கிறது. தாவைக்கா நிர்வாகி ஒருவருடைய கார் மீது விழுந்து அந்த கார் அப்பளம் போல் நொறுங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த கார் மீது இருந்து உடனடியாக அந்த கொடிக்கம்பத்தை வெளியே அப்புறப்படுத்தும் பணியை தான் மேற்கொள்ள இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கார் மீது அந்த கொடிக்கம்பம் விழுந்து அப்படியே நொறுங்கி கிடக்கிறது. கார் மேலே உள்ளே அப்பளம் போல் நொறுங்கிய காரின் உள்ளே அந்த கொடிக்கம்பம் என்பது இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் அதன் மேல் இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை தற்போது நிலையை அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணியை தான் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அந்த இடத்தை குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இந்த இடம் முழுவதுமே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை நேரடியாக கள இடத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி இருந்த நிலையில் தற்பொழுது வேறு யாரும் அங்கு இன்னும் வரவில்லை. ரெக்கவரி வாகனம், அதாவது விபத்தில் சிக்கிய காரை ஒருபுறம் அந்த கம்பத்தை கிரேன் உதவியோடு மேலே தூக்கும் பொழுது ரெக்கவரி வாகனம் மூலியமாக காரை அங்கிருந்து இழுத்து செல்வதற்கான பணி மேற்கொள்ளப்படுகிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒளிப்பதிவு ஜோஷா காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். காரை ரெக்கவரி வாகனம் மூலியமாக, அதாவது பழுதாகி நிற்கக்கூடிய வாகனங்களை அப்புறப்படுத்த பயன்படுத்தப்படும் அந்த ரெக்கவரி வாகனம் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அந்த கொடிக்கம்பத்தை மேலே கிரேன் உதவியோடு தூக்கும் பட்சத்தில் மறுபுறம் காரை ரெக்கவரி வாகனம் மூலமாக வெளியே இழுப்பதற்கான பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த உடைந்து சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த கம்பத்தை வேறு இடத்திற்கு கொண்டு செல்லலாம், அல்லது இதே இடத்தில் சுற்றிலும் தடுப்புகளை ஏற்படுத்தி இங்கு யாரும் வராத வகையில் பாதுகாக்கலாம் என 2 யோசனைகள் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைய தினமே மீண்டும் இந்த கொடிக்கம்பத்தை மீண்டும் நிறுவுவது ரொம்ப கடினமானது என்றே சொல்ல வேண்டும். என்றால் விபத்தில் கொடிக்கம்பம் ஒரு பகுதி முழுவதுமே சேதத்தை சந்தித்திருக்கிறது. அதே வேளையில் கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுவக்கூடிய அடித்தளம் எனக்கூடிய கான்கிரீட்டும் சேதத்தை சந்தித்திருப்பதன் காரணமாக இந்த கொடிக்கம்பத்தை பொதுமக்களே, அதாவது பணியாளர்கள் மற்றும் அதே போன்று ஊழியர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து அதை தூக்கும் காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. தற்போது கார் மீது இருந்து அந்த கொடிக்கம்பத்தை வெளியே எடுத்திருக்கிறார்கள். கிரேன் உதவியோடு வெளியே கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த கிரேன் மூலியமாக அதனை அப்புறப்படுத்துவதற்கு முன்பாகவே ஏராளமான ஊழியர்கள் உடனடியாக இணைந்து, தாவைக்கா தொண்டர்கள் இணைந்து அந்த கார் மீது விழுந்து கிடந்ததை அவர்கள் தற்போது அகற்றி இருக்கிறார்கள். அது தற்போது வெளியே கொண்டு வந்து வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தாவைக்கா தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் அந்த கார் மீது தற்போது மற்றொரு தார்பாய் கொண்டு சேதமடைந்த காரை மறைத்திருக்கிறார்கள். மேலே விழுந்த கொடிக்கம்பம் அப்புறப்படுத்தப்பட்டாலும் தொடர்ந்து அந்த இடத்தில் ஒரு பதட்டமான நிலையை நிலவி கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை பொறுத்தவரையில் பொதுமக்கள் இந்த விபத்து நடந்தது குறித்து நேரடியாக கேட்டு அறிவதற்கும் பார்த்தவர்கள் அந்த அச்சத்திலிருந்து மீளாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலே இருந்த கொடிக்கம்பம் அப்புறப்படுத்தப்பட்டாலும் அந்த இடத்திலிருந்து காரை அகற்றுவதற்கான பணியை மேற்கொள்கிறார்கள். சேதமடைந்த கார் வெளியே கொண்டு செல்வதற்கான பணிதான் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் ஏற்கனவே ஒரு காவல்துறை சார்ந்த உதவி ஆய்வாளர் தலைமையிலான ஒருவர் வந்திருந்து பார்க்க முடிந்தது. அடுத்த கட்டமாக வேறு யாரும் இந்த இடத்திற்கு இன்னும் வந்து சேரவில்லை. அதே நேரத்தில் விபத்து தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பொதுமக்கள் கூடக்கூடிய இடம் என்பதன் காரணமாகவும் ஒரு மிகப்பெரிய கொடிக்கம்பம் விழுந்திருப்பதாலும் ஒரு கார் சேதமடைந்திருப்பதன் காரணமாகவும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சிறிய குறுக்கீடு, இந்த காட்சிகள்ல பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது இது போன்ற ஒரு விபத்து நேரிட்டு இருக்கிறது. ஆனாலும் அங்க இருப்பவர்கள் கைகளாலேயே, அங்க நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க, எல்லாரும் அதை கையில தூக்கி கார்ல இருந்து அந்த கொடிக்கம்பத்தை அகற்றி இருக்கிறார்கள். என்ன காரணம்? அது ஆபத்திலையா? மீண்டும் மீண்டும் இது போன்ற ஆபத்தான செயல்கள்ல ஏன் ஈடுபடுறாங்க? அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தலையா? காவல்துறையை பொறுத்தவரையில் தற்போது வரையில் ஒரே ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையிலான ஒரே ஒருத்தர் மட்டுமே இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அதன் பிறகாக இன்னும் காவல்துறை தரப்பில் யாரும் இந்த இடத்தை வந்து அடையவில்லை. ஆகவே
காவல்துறை உதவி ஆய்வாளர் இங்கே என்ன நடந்தது என்பது குறித்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார். வேறு யாருக்கா காயம் என்பது ஏதாவது ஏற்பட்டிருக்கிறார் எந்த அளவிலே விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய தாவேகா கட்சி நிர்வாகிகளும் அவருடைய கட்சி தொண்டர்களும் அதே போன்று அவர்கள் தாவேகா தரப்பில் ஏற்பாடு செய்திருந்த தனியார் பாதுகாவலர்களும் தான் இணைந்து இந்த இடத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். அதே போன்று அந்த கொடி கம்பத்தை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் கிரேன் உதவியோடு அதனை இங்கிருந்து அப்புறப்படுத்தலாம் என்று முயற்சி செய்தார்கள். அதன் பிறகாக உடனடியாக இணைந்து அந்த கிரேன் உதவிக்கு முன்பாகவே ஒரு 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த கார் மீது விழுந்து கிடந்த கம்பத்தை ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்துக்கு அவர்கள் விலக்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். முழுமையாக தூக்கி அப்புறப்படுத்தாவிட்டாலும் அந்த கார் மீது இருந்த அந்த பகுதியை ஒரு புறமாக இழுத்து சென்று அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் காரை வெளியே எடுத்து செல்வதற்கான பணிதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கிரேன் மூலியமாக தூக்கினால் மீண்டும் ஏதாவது பொதுமக்கள் அந்த இடத்தில் இருப்பதால் மீண்டும் விழுந்து ஏதாவது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்ற கோணத்தில் கூட யோசித்திருக்கலாம். அதே வேளையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். குறிப்பாக இவ்வளவு பெரிய ஒரு 100 அடிக்கு உயரம் கொண்ட ஒரு கொடி கம்பத்தை நிறுவும் பொழுது அதில் சுற்றிலும் தடுப்புகளை ஏற்படுத்தி அது கிட்டே யாரும் செல்லாத வகையில் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்க வேண்டும். அதுபோன்ற அமைப்புகள் எதுவும் செய்யாதது இங்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடாக எல்லாரும் பார்க்கிறார்கள். அதே வேளையில் அங்கிருந்த கிரேன் மூலியமாக கம்பிகள் எல்லாம் ரோப்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் தற்போது அறுந்துவிடும் நிலைக்கு உண்டாகி இருக்கிறது. ஆகவே அந்த ரோப் விழுந்து வேறு யாருக்காவது சேதத்தை உள்ளாக்கலாம். ஆகையால் அந்த சுற்று வட்டாரத்தை முதலில் அவர்கள் பாதுகாப்பு செய்திருக்க வேண்டும். அதனை செய்ய தவறி இருப்பதாகவே தோன்றுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேதமடைந்த விபத்தில், அதாவது இந்த கொடிக்கம்பம் விழுந்து விபத்தில் சேதமடைந்த காரை ரெக்கவரி வாகனம் மூலியமாக விபத்தில் சிக்கி வாகனங்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வாகனம் மூலியமாக இழுத்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக அந்த காரை வேறு இடத்திற்கு கொண்டு சென்றுவதற்கான பணிகள் தான் மேற்கொள்ளப்படுகிறது. முழுமையாக தாய்ப்பாய் போற்றப்பட்டிருக்கிறது. காரில் இருந்த நம்பர் பிளேட் அகற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த கார் விபத்தில் சிக்கிய பொழுது நம்பர் பிளேட் இருந்தது. அந்த காருடைய நம்பர் பிளேட் அகற்றப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றே அகற்றப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் விபத்தில் சிக்கிய போது நேரத்தில் அந்த காரில் நம்பர் பிளேட் இருந்திருக்கிறது. அதை நாமளும் கூட உறுதி செய்திருந்தோம். அந்த நம்பர் பிளேட் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போது அந்த காரை மீட்கும் பட்சத்தில், அதை அப்புறப்படுத்தும் பட்சத்தில் அந்த காரில் நம்பர் பிளேட்டுகள் இல்லை. அதே வேளையில் விபத்தில் சிக்கியது யாருடைய கார் என்பதை வெளியே தெரியாமல் பார்த்துக் கொள்வதற்கான முயற்சியா என்றும் தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் தான் விபத்து நடந்த இடத்திலிருந்து மாநாட்டு திடலுக்கு உள்ளாக கொண்டு செல்கிறார்கள். அதாவது மாநாட்டு திடல் மிகப்பெரிய இடம் கொண்டது. அந்த இடத்தில் கொண்டு சென்றால் உடனடியாக யாரும் பார்க்க முடியாத வகையில் அதனை மற்றவர்கள் கண்களிலிருந்து மறைத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணி இருக்கலாம். அதற்காகவே விபத்தில் சிக்கிய காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு சென்ற காட்சிகளை பார்க்க முடியுது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கொடிக்கம்பம் விழுந்த இடத்திற்கு அருகேவே ஒரு ஜூஸ் போடக்கூடிய, கரும்பு ஜூஸ் போடக்கூடிய கடைகள் செயல்பட்டிருக்கிறது. அதுக்கு அருகே பல ஜூஸ் போடக்கூடிய கடைகள் செயல்பட்டிருக்கிறது. இப்படி பல கடைகள் இந்த சுற்றிலும் இயங்கி இருந்தன. அந்த இடத்தில் தான் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மிகப்பெரிய கம்பம் விழுந்துக முழுமையாக அந்த கம்பத்தை பார்க்க முடியும், எவ்வளவு ஒரு நீளம் கொண்டது என்பதை. அதே வேளையில் மாநாட்டுடைய திடலுக்கு முன்பாக, மாநாட்டு திடலிலிருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவிற்கு உள்ளாகவே இந்த கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இருந்தாலும் விபத்துக்கான முழு காரணம் என்பது அடுத்த கட்ட விசாரணையிலே தெரிய வரும். ஒருவேளை அந்த கம்பத்தை தாங்கி இருந்த கேபிள்களில் உறுதித்தன்மை இல்லையா, இல்லது வேறு ஏதாவது மனித தவறுகள் ஏற்பட்டதா என்பது குறித்து அடுத்த கட்டமாக விசாரணையில் தான் தெரிய வரும். இருந்தாலும் இந்த விபத்து காரணமாக தொடர்ந்து இந்த இடத்தில் பதட்டமான நிலையை நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் காவல்துறை இன்னும் இந்த இடத்திற்கு வராதது ஒரு பாதுகாப்பு சம்பவத்தில் அடுத்த கட்ட பாதுகாப்பை உறுதி செய்வது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என்றால் விபத்து நடந்த பிறகு ஒரே ஒரு உதவியாளர் மட்டுமே இந்த இடத்தை அடைந்திருந்தார். அவர் இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் அடுத்த கட்டமாக இன்னும் யாரும் இந்த இடத்திற்கு வந்து சேரவில்லை. ஆகவே காவல்துறை இந்த சம்பவத்தில் அடுத்த கட்டமாக வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இந்த கம்பத்தை அப்புறப்படுத்துவதோ அல்லது வேறு ஏதாவது பாதுகாப்பு வளையத்தை சுற்றிலும் ஏற்படுத்துவதோ அதற்கான பணிகளை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. திலகவதி. சுரேஷ், நீங்க சொன்ன மாதிரி காவல் உதவி ஆய்வாளர் தன்னுடைய விசாரணையை தொடக்கி இருக்கிறார். ஆனாலும் அப்போ விபத்திற்கு பிறகு இனி அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால். இந்தந்த செயல்களை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்ற வழிகாட்டு நெறிமுறைகள் அதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு அங்க யாரு உறுதிப்படுத்துறாங்க? இல்ல அது தொடர்பாக நம்மளால விசாரிக்க முடிஞ்சதா? தாவேகா தரப்புல இருந்து, கட்சி தரப்புல இருந்து இதற்கு ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா இப்போது வரைக்கும்? ஏன்னா சம்பவம் நடந்து ஒரு அரை மணி நேரம் 40 நிமிடங்கள் இருக்கும். இப்போ வரைக்கும் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா?
குறிப்பா நான் பார்த்தோம் என்றால் சம்பவம் நிகழ்ந்த உடனே, விபத்து நிகழ்ந்த உடனே சம்பவ இடத்திற்கு அருகே இருந்த தாவேக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரைந்து வந்தனர். இருந்தாலும் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது பொதுச் செயலாளரோ அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோ இன்னும் இந்த இடத்தை வந்து அடையவில்லை. ஆகவே தாவேக தரப்பில் முழுமையாக யாரும் இது குறித்த விளக்கத்தை இன்னும் வழங்கவில்லை. அதே வேளையில் அடுத்த கட்டத்தில் மாவட்ட செயலாளர் அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் நாம் விசாரித்த போது நேரடியாகவே கேட்டோம். இது ஒரு சிறிய விபத்து, இதனை பெரிதாக பார்க்க வேண்டாம் என்ற அளவில் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்டது, மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்டது, பாதுகாப்பு என்பது அவசியமானது. இந்த இவ்வளவு பெரிய 100 அடி கொண்ட ஒரு கம்பத்தை நிறுவது என்றால் அதற்கு உரிய பாதுகாப்புகள் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக எப்படி அது பூமியில் புதைக்கப்படுகிறது, அதற்கான கான்கிரீட்டுகள் எந்த அளவில் இருக்கின்றன, அதோட உறுதித்தன்மை என்பது எப்படி இருக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டதா என்று தெரியவில்லை. அதே வேளையில் இந்த கம்பம் என்பது முறையாக நிறுவப்பட்டு அதனுடைய உறுதித்தன்மையெல்லாம் உறுதி செய்த வரையில் அது சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு அம்சம், வேலி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அவையெல்லாம் இங்கு ஏற்படுத்தப்படவில்லை. தொடர்ந்து இந்த இடத்தில் ஒரு பரபரப்பும் பதட்டமான சூழலும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நேரடியாக இதுவரையில் அவர்கள் விளக்கம் என்பது அளிக்கப்படவில்லை. இந்த விபத்துக்கான காரணம் என்ன, விபத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இதுவரை இன்னும் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக காவல்துறையும் விசாரணையை இன்னும் முழுமையாக மேற்கொள்ளவில்லை என்று சொல்ல வேண்டும். சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே அந்த பகுதியில் இருந்த ஒரு உதவியாளர் மட்டுமே அந்த இடத்தை அடைந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக காவல்துறையும் இந்த சம்பவத்தில் அடுத்த கட்டத்திற்கு என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை முழுமையாக தெரிவிக்கவில்லை. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பது குறித்து மட்டுமே தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு பிறகாக மீண்டும் அதே இடத்தில் கொடி ஏற்றப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்பொழுது சேதமடைந்த கொடி கம்பத்தை பயன்படுத்துவதோ அதே இடத்தில் நிறுவுவதோ மீண்டும் அது பாதுகாப்பு குறைபாட்டையே உண்டாக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் கொடி கம்பத்தை தாங்கக்கூடிய இடமும் சேதத்தை சந்தித்திருக்கிறது. அந்த கான்கிரீட்டுகள் முழுமையாக சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மேலும் கொடி கம்பத்தினோட மேல் பகுதி குறிப்பாக ஒரு 80 அடிக்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே வளைந்து நெளிந்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் மீண்டும் அதே கொடிக்கம்பம் பொருத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றே கூறுகிறார்கள். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக விழுந்திருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பத்திற்கு பதிலாக மாற்று கொடிக்கம்பத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அடுத்த கட்டமாக கொடியேற்ற அல்லது அந்த கொடிக்கம்பத்தை அகற்ற என்ன அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறார்கள் என்பதை நாம் அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். அது குறித்து பேசலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.